சர்வலோகத்தின் ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசுவை போலவே வேறு இரட்சகர் இல்லையே, நம் இயேசுவை போலவே வேறு இரட்சகர் இல்லையே. நம் இரட்சணிய கண்மலை அவரே நம் தஞ்சமே, நம் இரட்சணிய கண்மலை அவரே நம் தஞ்சமே. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். எல்லாம் மறைந்துவிடும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நம் நேசர் வருகையில் விடுவார், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நம்மளுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக இறங்கி வந்த தெய்வமாயிருக்கிறார். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இந்த வானம் பூமி யாவையும் அவருடைய வார்த்தையினாலே படைத்தார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அவருடைய சர்வ வல்லமை மேலானது. இன்னொரு பாடலை பாட போகிறோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஆமென். அவரே ஆண்டவர். சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இங்கே நீ காண்பாய், இங்கே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஒருங்குண்ட இதயம் ஏற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். ஒருங்குண்ட இதயம் ஏற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே. கிறிஸ்துவின் நாம ஜீவ
ஜீவனுள்ள இயேசுவின் நாமம், ஜீவனுள்ள இயேசுவின் நாமம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. நம்முடைய உள்ளான மனுஷனை புதுப்பிக்கத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய திட்டம் என்ன, நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய நோக்கம் என்ன என்பதை இந்த மாலை வேளையிலே ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவின் நாமம் மேலான நாமமாய், இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் வல்லமை உள்ள நாமமாய், இயேசு கிறிஸ்துவின் நாமம் அது மகிமை நிறைந்த நாமமாய் இந்த கவடாப்பட்டி என்கிறதான கிராமத்தை, கவடாப்பட்டி என்கிறதான இந்த கிராமத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் எல்லா விதமான இருளின் அதிகாரங்கள், எல்லா விதமான அந்தகார வல்லமைகள், எல்லா விதமான துரைத்தனங்கள், எல்லா விதமான அதிகாரங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மேலான நாமம், மேலான நாமம், விடுதலை கொடுக்கிறதான நாமம், ஜெயம் கொடுக்கிறதான நாமம். ஹல்லேலூயா. பத்துக்குள்ளே கடந்து வருகிறபடியினால் என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்குமோ, என்னுடைய எதிர்காலத்திலே என்ன நடக்குமோ, ஹல்லேலூயா, என்னுடைய வாழ்க்கையிலே நான் இழந்து போன சமாதானம், என்னுடைய வாழ்க்கையிலே நான் இழந்து போன ஆறுதலை முடியும். யார் எனக்கு ஆறுதல் கொடுக்க முடியும்? ஆறுதலை தேடி அலைந்து திரிகிற மகனே மகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த கவடாப்பட்டிக்குள்ளே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் மகிமைப்படுத்தத்தக்கதாய் அது கடந்து வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் அது விடுதலை கொடுக்கிற நாமமாய் இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? இந்த நுகத்தடியிலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்ற கேள்வியோடு கூட இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறதான மகனே மகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உன்னை சந்திக்கும்படியாய், உன்னுடைய வாழ்க்கையை சந்திக்கும்படியாய், ஒருவேளை இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை இதற்கு முன்பதாய் நீங்க வேறு மாதிரி கேள்விப்பட்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து நம் வாழ்வின் இரட்சகராய் இருக்கிறார். நம்முடைய ஜீவனின் அதிபதியானவர் இயேசு கிறிஸ்து. நாம் அடிமையாய் இருப்பதை அவர் விரும்புகிறதில்லை. அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் இந்த கவடாப்பட்டியில் இருக்கிறதான ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கர்த்தர் கொடுக்கிறார். குடும்பங்களுக்குள்ளே காணப்படுகிறதான இருள், கணவன் மனைவிக்குள்ளே காணப்படுகிறதான இருள், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளே காணப்படுகிறதான எல்லா அந்தகார வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்ல 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 அங்கே எல்லா இருளும் நீங்கி வெளிச்சமாய் மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கவடாப்பட்டி என்கிறதான கிராமத்துக்குள்ளே கர்த்தருடைய வெளிச்சம் கடந்து வருகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சம் கடந்து வருகிறது. அந்தகாரப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை இன்று நான் முடித்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய எதிர்காலத்தை நான் இன்று முடித்துக் கொள்ள வேண்டும். யார் என்னை விடுதலையாக்குவா? எல்லாரும் எனக்கு ஆலோசனை சொல்லக்கூடும், எல்லாரும் எனக்கு ஆலோசனை சொல்லுவார்கள். யார் என்னை விடுதலையாக்குவா? யார் எனக்கு விடுதலை தரக்கூடும்? யார் என்னை புரிந்து கொள்ளக்கூடும்? அன்பு மகனே, அன்பு மகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமம், இயேசு கிறிஸ்துவின் பாதபடிகள் அந்த கிராமத்திலே பட்ட மாத்திரத்திலே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கவடாப்பட்டி கிராமமே, உன்னை மரணம் மேற்கொள்வதில்லை. கவடாப்பட்டி என்கிற பட்டணமே, நீ இயேசுவின் நாமத்திலே நீ வாழுவாய். இயேசுவின் நாமத்தை இந்த கவடாப்பட்டி என்கிற கிராமத்துக்காய் நாங்கள் பேசுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மேலான நாமம், மேலான நாமம், மகிமை நிறைந்த நாமம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கள் யாவும் முடங்குகிற நாமம். நாவுகள் யாவும் கர்த்தரே தெய்வம், இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறதான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த நாளிலே நமக்கு விடுதலை கொடுக்கிற நாமமாய் கடந்து வருகிறது. எல்லாரும் ரெண்டு கரங்களையும் உயர்த்தி, ரெண்டு கரங்களையும் உயர்த்தி இந்த வளாகத்தில் இருக்கிற யாவரும்
எல்லாரும் ரெண்டு கரங்களையும் உயர்த்தி திருச்சபை விசுவாசிகள் மாத்திரமல்ல, இந்த கவடா பெட்டி என்கிறதான கிராமத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இன்றைய நாளிலும் ஆண்டவர் இந்த கிராமத்தை நேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய கிராமத்திலே அன்பாய் இருக்கிறார். இன்றைய நாளிலே கவடாப்பட்டியினுடைய சரித்திரத்திலே, கவடாப்பட்டி என்று சொன்னா களஞ்சியம். கவடாப்பட்டி என்றால் களஞ்சியம். வேதம் சொல்லுகிறது களஞ்சியத்திலே சேர்ப்பார்கள் என்று சொல்லி. அப்படியாக இந்த கிராமம் ஆத்துமாக்களை களஞ்சியத்திலே சேர்க்கிற கிராமமாய் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எல்லா அந்தகார இருளும் நீங்கி, எல்லா இருளின் அதிகாரங்களும் நீங்கி, இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தாயின் கற்பத்திலே பேர் சொல்லி அழைத்ததான அந்த அன்பின் தெய்வம் இயேசு கிறிஸ்து என்பதை தங்களுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ளும்படியா, அன்பின் தெய்வம் இயேசு கிறிஸ்து அவர் ஆறுதல் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த ஆறுதலை பெற்றுக் கொள்ளும்படியா, அந்த இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளும்படியா, சில நேரங்கள்ல இந்த கிராமத்துல பேர் களஞ்சியம் என்று இருந்தாலும் சிலருடைய களஞ்சியங்கள் வறண்டு போய் இருக்கலாம். சிலருடைய களஞ்சியங்கள் குறைவோடு கூட இருக்கலாம். சிலருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு குறைவோடு கூட இருக்கலாம். சிலருடைய குடும்ப வாழ்க்கை குறைவோடு கூட இருக்கலாம். அந்த களஞ்சியங்கள் நிரம்பாமலே இருக்கலாம். ஆனால் இன்றைய நாளிலே, இந்த மாலை வேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறதான அன்பான சகோதரனே, சகோதரியே, அன்பின் தெய்வம் இயேசு கிறிஸ்து உன்னுடைய களஞ்சியங்களை நிரம்பும்படியாய் இந்த கிராமத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். அன்பின் தெய்வம் இயேசு கிறிஸ்து நம்முடைய களஞ்சியங்களை நிரப்பத்தக்கதாய் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணுகிறதான மாலை வேளை, அந்தகார இருளில் இருக்கிற ஜனங்கள் ஆச்சரிய வெளிச்சத்துக்குள்ளே கடந்து வருகிறதான மாலை வேளை. என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய தோல்விக்கு காரணம், என்னுடைய இழப்புக்கு காரணம், இந்த இருளுக்கு காரணம் சில நேரங்கள்ல என்னவென்று அறியாமல் இருக்கலாம். சில நேரங்கள்ல என்னை குறித்து எனக்குள்ளே 1000 கேள்விகள் இருக்கலாம். ஏன் எனக்குள்ளே இருள்? ஏன் என்னுடைய குடும்பத்துக்குள்ளே இருள்? கப்பர்நகூம் என்றதான கிராமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காணும் வரைக்கும் அந்த கிராமத்துக்குள்ளே இருள் இருந்தது. அந்த கிராமம் இருள் அடைந்திருந்தது. அங்கே இருந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலே மனிதர்களுடைய வாழ்க்கை இருள் அடைந்திருந்தது. அங்கே இருந்த குடும்பங்கள் இருள் அடைந்திருந்தது. அந்தகார இருள், அந்தகார இருள், அடிமைத்தனம் என்கிற இருள், பிசாசின் அதிகாரம் என்கிறதான இருள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கால்களை அந்த கிராமத்துக்குள்ளே வைத்த பொழுது இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்றைக்கு கவடாப்பட்டி அங்க இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண போகிறதான நாள். ஜனங்களை கட்டி வைத்திருந்ததான இருளின் அதிகாரங்கள் நீங்கி அந்த வெளிச்சத்தை தெய்வம் உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிறதான மெய்யான வெளிச்சமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த கிராமத்தை வெளிச்சமாய் மாற்ற போகிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருந்து வெளிச்சத்துக்குள்ளே இந்த களஞ்சிய சாலை மாறுகிறதான நாள், இந்த கவடாப்பட்டி மாறுகிறதான நாள், தனிப்பட்ட வாழ்க்கை என்கிறதான களஞ்சியங்கள் நிரம்புகிறதான நாள், குடும்ப வாழ்க்கை என்கிறதான களஞ்சியங்கள் நிரம்புகிறதான நாள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை இருளில் இருந்து மீட்க வல்லவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த கிராமத்தை மீட்டுக் கொள்ளுகிறதான நாள். வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசித்து ஒரு 10 நிமிடங்கள் நான் உங்களோடு கூட பேச போகிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசியுங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கின்றேன். நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பகுதியிலே இருள் சூழ்ந்ததென்று நாம் எண்ணிக்கொள்ளலாம். அல்லது என்னுடைய எல்லைகளுக்குள்ளே
என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் எண்ணும் பொழுது ஒரு இருளை போல இருக்கலாம். இருளிலே நடப்பது கடினமாயிருக்கு. இன்றைக்கு நாங்க ஒரு லைட்டும் இல்லாம ஒரு ராத்திரி நேரத்தை கடந்து போவது கடினமாயிருக்கு. பள்ளங்கள் இருக்கலாம், மேடுகள் இருக்கலாம், கரடுகள் இருக்கலாம், கோணல்கள் இருக்கலாம், முட்கள் இருக்கலாம். இருள் என்றாலே மனிதர்கள் பயப்படுவார்கள். உலகத்தில் மனிதன் முதலாவது வெளிச்சத்தை நோக்கித்தான் தன்னுடைய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தான். காரணம் வெளிச்சம் முக்கியம், வெளிச்சம் முக்கியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ளே ஒரு வாழ்க்கை உண்டு, நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ளே ஒரு ஜீவன் உண்டு. இயேசு சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இருளடைந்த சூழ்நிலை போல இருக்கலாம், அந்தகாரமான சூழ்நிலை போல இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னுடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாயிருக்கிறேன், நான் உன்னுடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாயிருக்கிறேன். வாசிங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வாசிங்க, வேகமாய் வாசிங்க. தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசம் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்கிறதான வெளிச்சம் நமக்குள்ளே பிரகாசிக்க முடியாதபடிக்கு, நம்மால் அடையாளம் காண முடியாதபடிக்கு பிசாசானவன் ஒரு இருளை இந்த பூமிக்குள்ளே வைத்திருக்கிறான். உலகத்தின் அதிபதியானவன் உணர முடியாதபடிக்கு மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். என்னுடைய வாழ்க்கையிலே நான் வெளிச்சத்தை கண்டால் நான் மீட்கப்பட்டு விடுவேன் என்று சத்துருவானவன் அறிந்து எங்களை இருளிலே வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் படைத்ததான் இந்த உலகத்திலே முதலாவது மனிதனும் முதலாவது மனுஷியும் கீழ்ப்படியாமையினால் பாவம் செய்த பொழுது அங்கே இந்த இருள் இந்த பூமிக்குள்ளே வர ஆரம்பித்தது. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இருள் வர ஆரம்பித்தது. இந்த இருளிலிருந்து யாரனை விடுதலையாக்குவார்? இந்த அந்தகாரத்திலிருந்து யாரனை விடுதலையாக்குவார்? சிலருடைய வாழ்க்கையிலே மரணம் மட்டும்தானா எனக்கு தீர்வு, மரணம் மட்டும்தானா என்னுடைய முடிவு? ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் ஜீவனுடைய ஒளியாயிருக்கிறேன், நான் வெளிச்சமாயிருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையிலே இருள் இருக்கும் பொழுது அது மரணத்தை குறித்து சிந்திக்க வைக்கும். ஆனால் இன்றைக்கு 2000 வருஷங்களுக்கு முன்பதாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் கடந்து வந்து பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே எனக்காகவும் உங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் உங்களுடைய பாவங்களுக்காகவும் தன்னிலே ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். மனிதனுடைய வாழ்க்கையிலே ஜீவ ஒளியாய் அவர் மாறுவதற்காய் அவர் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். நானும் நீங்களும் பாவத்திலே மரித்து விடக் கூடாது என்பதற்காய் வேதம் சொல்லுகிறது, பாவத்தினுடைய சம்பளம் மரணம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பாவத்திலே தொடங்கி பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே முடியும் என்று சொன்னால் அதனுடைய முடிவு மரணம், மரண இருள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வல்லமை, வேதம் சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமே எங்களுடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாயிருக்கிறது. ஜீவனுள்ள ஆண்டவர், ஜீவனுள்ள தெய்வம் நமக்காய் சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். நானும் நீங்களும் மரித்துவிடக் கூடாது என்பதற்காய் நம்முடைய இயேசு, அன்பின் தெய்வம் இயேசு நம் மேலே வைத்த அன்பினாலே அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார். என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் இருளிலே கடந்து விடக் கூடாது, இருளின் அதிகாரத்துக்குள்ளே கடந்து போய்விடக் கூடாது என்பதற்காய் இயேசு கிறிஸ்து ஜீவ ஒளியாய், ஜீவ ஒளியாய் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். மரணத்தை தோற்கடித்து பாதாளத்தின் வல்லமைகளை தோற்கடித்து அன்பின் தெய்வம். சிந்தித்து பாருங்க, நாம் யாருக்காக
நாம் பெருமதியான ஒரு காரியத்தை செலவிட தீர்மானிப்போம். யாருக்காக? எங்களுடைய பெருமதியான ஜீவனை கொடுக்க ஆயத்தமாயிருப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தெய்வமாயிருந்தார், அவர் தேவனாயிருந்தார். என்னையும் உங்களையும் பெருமதியானவர்களாய் கண்டது நிமித்தமாய் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான வாலிபனே, அருமையான வாலிப மகளே, அருமையான தகப்பன்மாரே, தாய்மாரே, என்னையும் உங்களையும் பெருமதியான ஒருவராய், பெருமதியான ஒருத்தியாய் கண்டது நிமித்தமாய் தன்னுடைய ஜீவனை அவர் எங்களுக்காய் கொடுத்தார். எப்பேற்பட்ட அன்பு பாருங்க! அன்பின் தெய்வம் இன்றைக்கு இருளின் அதிகாரத்தை நீக்கி, அந்தகார வல்லமைகளை நீக்கி, அடிமைத்தனத்தின் இருளை நீக்கி ஆச்சரிய வெளிச்சத்துக்குள்ளே அழைக்கும்படியாய், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் ஆண்டவர் கவடாப்பட்டி கிராமத்தோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இனிமேல் கப்பர்நகும் இனிமேல் இருளடைந்து இருப்பதில்லை, இருளுக்குள்ளே இருப்பதில்லை, அதனை மரண இருள் மேற்கொள்வதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இனிமேல் இந்த கிராமம் இருளடைந்து இருப்பதில்லை. கர்த்தருடைய வெளிச்சம் இந்த கிராமத்துக்குள்ளே உதிக்கிறது. அநேகருடைய வாழ்க்கை இருளின் அதிகாரத்தை மேற்கொள்ளத்தக்கதாக அவருடைய வெளிச்சம் உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதான மெய்யான வெளிச்சம் இந்த கவடாப்பட்டி கிராமத்தை ஆண்டு கொள்ளுகிறது. வாசிங்க கொலோசியர் 1 அதிகாரம் 13வது வசனம், அடுத்த பக்கம். கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, முதலாவது காரியம், இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்குகிறார். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதான இருளின் அதிகாரங்கள் இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் இல்லாதபடிக்கு, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே, கணவன் மனைவிக்குள்ளே, சகோதரங்களுக்குள்ளே சமாதானம் இல்லாதபடிக்கு இருளின் அதிகாரம் உண்டு. பிசாசினாலே சில அடிமைத்தனங்கள் உண்டு. குடிபோதை, போதை பொருள் குடும்பத்துக்குள்ளே உண்டு. சமாதானத்தை குலைக்கிற பாவ அடிமைத்தனங்கள் குடும்பத்துக்குள்ளே உண்டு. இன்றைக்கு தேசத்திலே போதை பொருள் ஒரு சாபமாயிருக்கிறது. மது பாவனை சாபமாயிருக்கிறது. அங்கே அநேகம் நல்ல கருத்துக்கள் சொன்னாலும் குடும்பங்களால் விடுதலையாக முடியவில்லை. அங்க சிகரெட் பெட்டியில 90% பணத்தை போட்டு காண்பித்தாலும் விடுதலையாக முடியல. சிலருக்கு அதிலே அடிமைப்பட்டு இருக்க வேண்டும் என்ற விருப்பமும் இல்லை. ஆனால் அடிமைத்தனத்திலிருந்து மேற்கொள்ளவும் முடியவில்லை. அடிமைத்தனம் விருப்பமும் இல்லை, மேற்கொள்ளவும் முடியவும் இல்லை. குடியை கடுக்கும் என்று சொல்லி அரசாங்கம் லட்சணை பொதித்தாலும் குடியிலிருந்து மீள முடியவில்லை. குடியினாலே எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. அநேக குடும்பங்களுக்குள்ளே குடிபோதை என்பது சாபமாய் மாறி இருக்கிறது. இன்றைக்கு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே போதை பொருள் அடிமைத்தனமாய் கடந்து வந்திருக்கிறது. பாடசாலைகளுக்குள்ளே போதை பொருள், பல்கலைக்கழகங்களுக்குள்ளே போதை பொருள். பெற்றோர்களுக்கு விளங்கல, என்னுடைய பிள்ளை எப்படி விடுதலையாகும்? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கிராமத்தை பார்த்து சொல்லுகிறார், அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதான எல்லா அடிமைத்தனங்களும் இந்த கிராமத்தை விட்டு கடந்து போகிறது. இந்த குடும்பங்களை விட்டு நீங்கி போகிறது. குடும்பத்தை பாழாக்குகிறதான எல்லா இருளின் அதிகாரங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமம், இயேசு என்கிறதான மேலான நாமம், இயேசு என்கிறதான மேலான நாமம் நமக்குள்ளே வரும் பொழுது எல்லா இருளின் அதிகாரங்களும் நீங்கி போகிறது. இனிமே குடும்பங்களை, தனிப்பட்ட வாழ்க்கை, பட்டணத்தை இருள் மேற்கொள்வதில்லை. அவர் இருளின் அதிகாரத்தை நம்மை விடுதலையாக்கி, வாசிங்க, தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு, தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, பிரியமான கவடாப்பட்டி ஜனங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமிலே
அவர் கடந்து போன பொழுது இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வாசித்தோம். அடுத்ததாய் அவர் பிரசங்கித்த வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அங்கே கப்பர்நகூம் என்ற கிராமத்துக்கு இருளின் அதிகாரத்தில் என்று விடுதலையாக்கி ஒரு ராஜ்யத்தை குறித்து பேசினார். ஒரு ராஜ்யத்தை குறித்து பேசினார். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாவது மாத்திரம் முக்கியமல்ல, இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருளின் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அடுத்ததாய் நடக்க வேண்டிய இன்னொரு காரியம் உண்டு, தன்னுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கடந்து வருவது. யோவான் ஸ்நானகர் என்று ஒரு மனிதன் இருந்தான். அவன் வழிகளை ஆயத்தப்படுத்தின மனிதன், கர்த்தருக்கு வழிகளை செவ்வாய்ப்படுத்தின மனிதன். அவன் பிரசங்கித்தான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமிலே பேசினார், கலிலேயாவின் கடற்கரையோரமாய் பேசினார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் அறிவிக்கிறதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். தன்னுடைய ஜனங்களுக்காய் அவர் சீக்கிரம் வருகிறார். தன்னுடைய இனங்களுக்காய், தன்னுடைய ஜாதிகளுக்காய் நம் இயேசு சீக்கிரம் வருகிறார். இன்றைக்கு ஒரு 15 வருடங்களுக்கு முன்பதாய் இந்த வார்த்தையை யாரிடத்தில் பேசியிருந்தாலும் பரியாசம் பண்ணின மனுஷன் நான். பேசினவர்களை பரியாசம் பண்ணின மனுஷன் நான். பேசினவர்களோடு கூட தர்க்கம் பண்ணின மனுஷன் நான். 2000 வருஷங்களாய் இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே, எப்ப வருகிறார்? பரியாசம் பண்ணின மனிதன் நான். ஆனால் அன்பின் தெய்வம் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியா அவர் எனக்காய் காத்திருக்கிறார் என்று அறிந்த பொழுது, அவர் எனக்காய் என் அன்பின் தெய்வம் காத்திருக்கிறார் என்று அறிந்த பொழுது, இப்பொழுது அன்பின் தெய்வம் இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்று யார் பரிகாசம் பண்ணினேனோ நானே பேச ஆரம்பிக்கிறேன். தைரியமாய் சொல்லுகிறேன், நிச்சயமாய் சொல்லுகிறேன், உறுதியாய் சொல்லுகிறேன், என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். கவடா பெட்டிக்காய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். மனம் திரும்புங்கள், நம் இயேசுவின் வருகை மிகவும் சீக்கிரமாய் இருக்கிறது. இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி இயேசுவின் ராஜ்யத்துக்குள் வரும்படியா இயேசு கிறிஸ்து அன்போடு கூட கவடாப்பட்டியை அழைக்கிறார். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் எழுந்து நிற்க போகிறோம். கிறிஸ்துவை உன்னுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள், அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். அவர் பிரகாசம் உள்ள தேவன், அவர் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன். அவர் எந்த மனிதனாய் இருந்தாலும் அவரிடத்தில் வரும்போது அவர் அவனை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். எந்த மனிதனாயிருந்தாலும் சரி, இது எப்படிப்பட்ட சூழ்நிலையாயிருந்தாலும் சரி, ஐயோ என்னுடைய வாழ்க்கை இந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக போகிறதற்கு தகுதி இல்லாத நான் நீ நினைத்து கொண்டிருக்கலாம். அவர் உண்மையிலே அன்பாயிருக்கிறார். அவருடைய அன்பு உன் பாவங்களை மறைக்கிறது. உன் பாவத்தில் இருந்து அவர் விடுதலையை கொடுக்கிறார். பாவத்தின் இருள் உன்னை விட்டு நீங்கும். அந்த பரிசுத்த தேவனை ஏற்றுக்கொள். இந்த உலகத்திலே பரிசுத்த தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் ஒருவரே பரிசுத்த நாமமுடையவர். அருமையான தேவனுடைய பிள்ளை, மரண இருள்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நீ அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் மரணத்திலிருந்து விடுதலையாக்குகிற
அந்த இருளில் இருந்து உன்னை விடுதலை ஆக்குகிற பிரகாசம் உள்ள தேவனிடத்தில் உன் வாழ்க்கையை ஒப்புவி. மரண இருள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ தடவைகள் நீ மரணத்துக்கு ஏதுவான வழியிலே நீ போயிருக்கிறாய். மரணத்துக்கு ஏதுவான ஒரு சிந்தை உன்னிடத்திலே இருந்திருக்கிறது. நீ இந்த இடத்திலே யதார்த்தமாய் வரவில்லை. உன்னை பிரகாசிக்க வைக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து உன்னை அழைத்து வந்திருக்கிறார். வாய்களை திறந்து, இயேசுவே என்னுடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த மனிதனை நீங்கள் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரை பிரகாசிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவமானங்கள், நிந்தைகள் விலக வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார இருளின் ஹல்லேலூயா. ஓ வல்லமை, அவருடைய வல்லமை கடந்து வருகிறது. உன் இருதயத்தை திறந்து கொடு. முன்பதாக வந்தவர்கள் உங்கள் இருதயத்தை திறந்து கண்களை மூடி ஓ அவருடைய விசுவாசிக்கிறவருடைய இருதயங்களில் சமாதானத்தையும் வீடுகளிலே விடுதலையும் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறபடியா 2 கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ. எல்லாரும் நன்றி சொல்லலாம். வாய்களை திறந்து நன்றி ஆண்டவர் என்று சொல்லுங்க. நல்ல வாயை திறந்து நன்றி கர்த்தாவே. யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்த்தால் அவளுக்கு நீ விடுதலை கொடுக்கிறவர் என்றுவா உமக்கு நன்றி என்று சொல்லி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா கனமும் எல்லா துதியும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம், நமக்கே செலுத்துகிறோம். ஆமை நல்ல தகப்பனே, தர்மையான நல்ல மாலை வேளைக்காக நன்றி. இந்த மாலையிலும் ஆண்டவரே இங்க வந்திருந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வார்த்தை அனுப்பி இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களுடைய ராஜ்யத்தின் ஒளியின் அதிகாரத்தை கொண்டு வந்ததுக்காக நன்றி சுவாமி. யாரெல்லாம் இந்த மாலையில உமக்கு இடம் கொடுத்து விசுவாசித்தார்களோ அத்தனை பேருக்குள்ளேயும் ஆண்டவரே ஒரு பெரிதான வெளிச்சத்தையும் சுகம் சமாதானத்தை விடுதலையை ஆண்டவர் கட்டவிழ்ப்பீராக. இதுக்கு விரோதமா இருக்கிற எதிர் வல்லம் உடைக்கப்படுவதாக சுவாமி. வார்த்தை சொன்னது போல இந்த பட்டணம், இந்த கிராம மக்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்களாக. இங்கு படிக்கிற பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படுவார்களாக. எங்கள் தொழில் செய்கிற ஜனங்கள் தலைவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்களாக. இந்த கிராமத்துக்கு விரோதமா இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கட்டும் சுவாமி. நல்ல வருமானங்கள் ஆண்டவரே, நல்ல செழிப்புண்டாகி இந்த கிராமத்துக்கு தேவையான அத்தியாவசிய சேவைகள் சந்திக்கப்படத்தக்கதா நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே.
உடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோமே எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென்.